அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அதுல திருப்தியே ஏற்படுத்தாது. அவங்க மைண்ட் வந்து திருப்தியே ஆகாது. ஒரு கையை கழுவுறாங்க அப்படின்னா அதை கழுவிட்டே இருப்பாங்க. ஒரு திரும்ப திரும்ப கழுவிட்டே இருப்பாங்க. அதுல ஒண்ணுமே இருக்காது ஆக்சுவலா. இல்ல தட்டு கழுவுறாங்க அப்படின்னா அதை கழுவிட்டே இருப்பாங்க. அந்த மைண்ட் வந்து கம்பல்சன் பண்ணிட்டே இருக்கும். அதை பண்ணு பண்ணு பண்ணுன்னு அது மைண்டுக்கு எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பதான் அவங்க வெளியில வருவாங்க. ஓசிடி இருக்கிறவங்களுக்கு வீடு குப்பையா இருந்தா பிடிக்கும். பயங்கரமா கிளீன் பண்ணுவாங்க. எனக்கு அப்படிதான் ஒருத்தர் ஒரு பெரிய கூட்டிட்டு வந்தாங்க. நைட்டு தான் எல்லாம் ஷெல்ஃப் எல்லாம் பேப்பர் கீப்பர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் வேற பேப்பர் மாத்துவாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா வீட்டு விட்டு வெளியில போயிட்டு அப்படின்னு உள்ள வந்தா போதும் உடனே அவரை குளிக்க வைக்கிறது. வெளியில போயிட்டு டக்குன்னு வர்றப்பெல்லாம் வெளியே போயிட்டு உள்ள வரும்போதெல்லாம் குளிங்க குளிங்க குளிங்கன்னு டார்ச்சர். ஏன்னா அழுக்கு இருக்கும் வெளியில. அவங்க மனசு என்னன்னா நிறைய கிருமி இருக்கு, அழுக்கு இருக்கு, இவங்க உள்ள வெளியில போயிட்டு உள்ள வந்தா கிருமி உள்ள வந்துடும் அப்படின்னு அவங்க மைண்ட் நினைக்கும், நம்புது. அவர் பாவம் நைட்டு லுங்கியை கட்டிட்டு படுத்திருந்தாருன்னா காலையில பார்த்தா அன்றாயிரோட தான் இருப்பாரு. இந்த அம்மா லுங்கி கட்டி கொண்டு துவச்சு போட்டுருவாங்க அழுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லாம் ஓசிடி பேஷண்ட் இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப அதுக்கு அவங்களுக்கு கம்பல்சரி மெடிசன் கொடுத்தாங்க. மெடிசன் கொடுத்து பிளஸ் கவுன்சிலிங்கும் கொடுக்கணும். ரெண்டும் கொடுத்தோம்னா மட்டும்தான் அங்கிருந்து அவங்கள ஓரளவுக்கு வெளியில கொண்டு வர முடியும்.